அதிமுகவை சேர்ந்த 2 அமைச்சருடன் அவர் பொறுப்பற்ற முறையிலே பேசியது மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆத்திரம் ஏற்படக்கூடிய வகையில் நேற்றைய தினம் அவர் பேசியிருக்கிறார். கரூரிலே நடைபெற்ற சம்பவத்தை பற்றி அவர் பொய்யும் புரட்டுமாக பேசி, தேர்தல் வர இருக்கிற காரணத்தினால், காரணம் கரூருடைய சட்டமன்ற உறுப்பினராக அதிமுக அந்த கட்சியில சேர்ந்துவிட்ட காரணத்தினால் அந்த தொகுதியிலே மக்களுடைய கவனத்தை திசை திருப்புகிற நோக்கத்தில் நேற்றைக்கு பேசியிருக்கிறார். கரூரிலே நடைபெற்ற அந்த சம்பவம் தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த காலத்தில் எங்கள் தலைவர் தளபதி எடுத்த முடிவு, அவர் எடுத்த நடவடிக்கையை மனசாட்சி உள்ளவர்கள், அரசியல் தெரிந்தவர்கள், அரசியல் புரிந்தவர்கள், நாகரிகம் கருதுகிறவர்கள் அத்தனை பேருமே அவருடைய நடவடிக்கையை பாராட்டினார்கள். இவர் விஜயை போல 41 பேர் செத்த போது முகமூடியோடு முகத்தை மூடிக்கொண்டு விமானத்திலே வந்து ஓடி போய் ஒளிந்து கொண்டவர் விஜய் என்பது பழைய பிளாஷ்பேக் நீங்களாம் போட்டு காட்டும். விமான நிலையத்தில் அவர் எப்படி ஓடினார். ஆனால் எங்கள் தலைவர் இரவோடு இரவாறு அங்கே போய் சென்றது மட்டுமல்ல, எந்த அளவுக்கு உயிர்களை காப்பாற்ற வேண்டுமோ அதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுத்த ஒரே தலைவர் எங்கள் தலைவர் தளபதி என்பதை அந்த பகுதி மக்களும் மறக்க மாட்டார்கள், தமிழ்நாடு மறந்திருக்கார். ஆனால் இதிலே இந்த வழக்கை விசாரிப்பதற்கு அன்றைக்கு நேர்மையாக எங்கள் தலைவர் எஸ்ஐடி நியமித்து விசாரணையை நடத்துவதற்கு ஏற்பாடெல்லாம் செய்து விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்திலே தான் இவர்களே தமிழ்நாடு காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை என்று சொல்லி, நாங்கள் நியமித்த அதே அதிகாரி தான், எந்த அதிகாரி விட்டு நாங்கள் எஸ்ஐடியை விசாரணைக்க போட்டோமோ உத்தரவு போட்டோமோ அதே அதிகாரியை தான் விஜய் இன்றைக்கு இன்டெலிஜென்ஸ் அதிகாரியாக போட்டிருக்கார். ஆக நடுநிலையோடு கடந்த காலத்தில் திமுக ஆட்சியில் நடந்து கொண்டார்கள் என்பதற்கு இதைவிட எடுத்துக்காட்டு வேறு ஒன்றும் தேவையில்லை. எந்த அதிகாரியை, இன்டெலிஜென்ஸ் என்பது காவல்துறையிலே மிக மிக முக்கியமான ஒரு இடம். அந்த அதிகாரியாக நாங்கள் இதை விசாரிப்பதற்கு எங்களுடைய ஆட்சி காலத்தில் யாரை நியமித்தாரோ அவரைத்தான் இன்றைக்கு விஜய் நியமித்திருக்கிறார். ஆக எல்லா வகையான விசாரணையும் ஒழுங்காக நடைபெற்றது. ஆனால் இவர்களே சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டார்கள். சிபிஐ விசாரணையும் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதிலே முதல் குற்றியாக இன்றைக்கு நேற்றைக்கு பேசிய ஆதவ் அர்ஜுனா, அதில் அக்யூஸ்ட் நம்பர் 2, ஒரு அக்யூஸ்டாக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா நேற்றைக்கு சட்டம் தெரியாமல், நீதிமன்ற நடவடிக்கைகள் புரிந்து கொள்ளாமல், சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னது, அந்த வழக்கை ஓய்வு பெற்ற ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதியுடைய தலைமையில் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. விசாரணைகள் முறையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விஜயே 2 முறை போயிட்டு வந்தார். இவர்களெல்லாம் நேற்றுக்கு பேசிய ஆதவ் அர்ஜுனா அன்றைக்கு இருக்கக்கூடிய விஜயனுடைய பொலிட்டிக்கல் அட்வைசரா அவர் வைத்திருக்க ஒரு பிரைவேட் செக்ரட்டரியா வச்சிருக்காரு. இவர்கள் எல்லாம் அக்யூஸ்டா போடப்பட்டது. வழக்கை பற்றி ஒரு அக்யூஸ்ட் அந்த விசாரணையை கெடுக்கிற வகையில் நேற்றைய தினம் பேசியிருக்கிறார். ஆகவே இது குறித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் திமுக அமைப்பு செயலாளர் முறையில் நான் இம்ப்ளீட் பெட்டிஷன் இன்றைக்கு தாக்கல் செய்ய போகிறேன். அதேபோல ஆதவ் அர்ஜுனா மீது உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய இருக்கிறோம். இப்படியே இந்த
ஆதவ் அர்ஜுனா அவர் யார் என்பது இந்த நாட்டுக்கு தெரியும். இந்த நாட்டையே குச்சித்தவராக்கிய லாட்டரி குடும்பத்தை சார்ந்தவர். இவருடைய குடும்பத்தை சார்ந்தவர் மீது கேரளாவில் 928 கோடிக்கு ஊழல் வழக்கு ஏதாவது வந்து லாட்டரி சீட்டு வழக்கில் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இவருடைய மனைவி அதில் ஒரு அக்யூஸ்ட். இவர் ஒரு அக்யூஸ்ட் இந்த கேஸில். இவருடைய மனைவி அக்யூஸ்டுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கொண்டு எங்களை அக்யூஸ் பண்ணுவதை எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இவர்களுக்கு உரிய வகையிலே சட்ட ரீதியாக நாங்கள் பதில் சொல்வோம், நடவடிக்கை எடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதையெல்லாம் விட்டுட்டு அனிதா ராதாகிருஷ்ணன் எப்பவுமே இந்த மாதிரி கிடையாது. ஜெயலலிதா பீரியட்ல எங்க மேல என் மேல 16 கேஸ், தலைவர் தளபதி மீது 40 கேஸ், எடப்பாடி பீரியட்லையும் கேஸ் போட்டாங்க. ஆனால் எந்த கிடையாது. ஆனால் இப்பொழுது அவதூறு வழக்கில் அனிதாவை ராதாகிருஷ்ணன் எப்போ கைது செய்தார்னா அவர் ஒரு சட்டமன்ற தாவேகானுடைய எம்எல்ஏ கூட அப்பா பிள்ளைங்கெல்லாம் போய் ஆய்வு பண்றாங்க. ஆனால் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் தகுந்த தொகுதியிலே ஆய்வுக்கு போகிற போது கைது செய்திருக்கிறார்கள் என்றால் இது சர்வாதிகாரத்தின் உச்சம். சட்ட ரீதியாக நாங்கள் சந்திப்போம். நீதிமன்றம் எங்களுக்கு எப்போதும் கைவிடாது. நீதிமன்றத்தின் வாயிலாக பல தீர்ப்புகளை பெற்று திராவிட முன்னேற்ற கழகம் சரித்திரம் படைத்திருக்கிறது. அதேபோல இந்த அராஜகத்துக்கெல்லாம் மிக விரைவில் நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருவோம். மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். காரணம், எந்த விதமான எடுத்தால் நித்தம் கொலை. இப்ப கூட டிவி பார்த்துட்டு வரேன், பண்ருட்டிக்கு அருகில் கைது செய்யப்பட்டார் ஒரு சின்ன பொண்ணை பாலியல் பண்ணாங்க டிவியில் பார்க்குறேன். ஆக பாலியல் பலாத்காரம் நடந்து கொண்டிருக்கிறது, கொலை கொண்டிருக்கிறார்கள், எல்லா விதமான தவறுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் கவனிப்பதற்கு இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளருக்கு நேரமில்லை. திமுகவை பழிவாங்க நினைத்தார். திமுக என்பது வெட்ட அரைக்க மணக்கிற வைரம் என்பதை இன்றைக்கு புதிதாக ஆட்சிக்கு வந்திருக்கிற புதிய பசங்க தெரிஞ்சுக்கணும். இதையெல்லாம் நாங்க பார்த்து சகிச்சு 76-77 வருஷம் பார்த்துட்டோங்க. இவங்கெல்லாம் எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒன்றும் கிடையாது, பார்த்துப்போம். அவர் யார் அவர் சொல்றதுக்கு? அவர் போல பல கட்சிக்கு போயிட்டு வந்தவர்கள் எங்கள் தலைவர். அவர் வந்து தலைவர்களால் 2 கோடி தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர், நாடு ஏற்றுக்கொண்ட தலைவர். ஆக நிர்மல்குமாரை போல 10 கட்சிக்கு போயிட்டு வந்தவர் இல்லை. இன்னும் 8 கட்சி. ஒன்று மாத்திரம் சொல்றேன், தெருவில் இருக்கிறதெல்லாம் கொண்டாந்து குப்பை மாதிரி வாழ்ந்து கொண்டாந்து மொத்தமாக வச்சுட்டு லாரியில் ஏற்றிட்டு போவாங்கல்ல, அது போல இன்றைக்கு விஜய் ஒவ்வொரு கட்சியில் இருக்கிற குப்பைகளாக கொண்டுட்டு வந்து ஆட்சியில் வச்சிருக்காரு. மிக விரைவில் இவங்களால் தான் இவருக்கு ஆபத்து வரப்போகுது. நிர்மல்குமார் பல கட்சி போயிட்டு வந்தவர், இந்த கட்சியில் மட்டும் எவ்வளவு நாளுக்கு இருப்பாருன்றது பொறுத்து வந்து பார்ப்போம். ஆகவே இவரை போன்றவர்கள், அதே போல ஆஜூர் தான் எத்தனை கட்சிக்கு போயிட்டு வந்தவர். அதனால அற்றகுலத்து அறிஞர்கள் போல் ஓடுறவங்க இன்னைக்கு ஆட்சி இருக்கு கூட விஜய் கூட இருக்காங்க. நாளைக்கே ஏதாவது ஆகிப்போச்சுன்னா ஓடி வந்துடுவாங்க. சொல்ல முடியாது, எங்ககிட்ட அப்ளிகேஷன் போட்டான்னு போடுவாங்க. தமிழ்நாட்டில் பாலியல் வன்கொடுமைகள், கொலைகள், கொள்ளைகளை கண்டுகொள்ளாமல் திமுகவை பழிவாங்கும் போக்கில் தாவேக அரசு இறங்கியுள்ளதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி செய்தியாளர்களை சந்தித்த போது தெரிவித்திருக்கிறார். திமுக திருச்செந்தூர் எம்எல்ஏ ராதாகிருஷ்ணன், அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்த அவர், நேற்றைய தாவேக இணைப்பு விழாவில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கரூர் சம்பவம் குறித்து தவறாக பேசியதாகவும் கண்டனம் தெரிவித்தார். இந்த நேரலை காட்சிகளை நாம் பார்த்தோம்.